வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதி பொறிமுறை வலியுறுத்தி செம்மணியில் 5 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். பெருமளவு கைதுகள் விரைவில் ஆரம்பம். கடந்த கால ஆட்சியாளர்கள் இயற்றிய பல சட்டங்கள் நிச்சயம் ரத்து செய்யப்படும். ஜனாதிபதி அமெரிக்கா பயணமானார். பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை வெளிப்படுத்துவது மேலதிக விசாரணைகளுக்கு தடையாக அமையும். அமைச்சர் நலிந்த. இனி விரிவான செய்திகள். சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி செம்மணியில் 5 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். ஐக்கிய நாடுகள் சபையின் 60வது கூட்டுத்தொடர் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி நாளை வியாழக்கிழமை 25 முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை யாழ் செம்மண்ணில் சந்திப் பகுதியில் தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாகும். இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்களையும் அணிதிரண்டு வந்து ஆதரவு வழங்குமாறும் வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். படையினர், அரசியல்வாதிகள் என பெருமளவு கைதுகள் விரைவில் ஆரம்பம். தெற்கில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் மீட்கப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான விசாரணைகளில் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் அரசியல்வாதிகள் பலர் தொடர்பான தகவல்கள் வெளிவர தொடங்கியுள்ளதாகும். இதன்படி எதிர்காலத்தில் கைதுகள் பல நடக்க உள்ளன என்றும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது திங்கட்கிழமை தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப்பொருள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்கள் இயற்றிய பல சட்டங்கள் நிச்சயம் ரத்து செய்யப்படும். கடந்த கால ஆட்சியாளர்கள் தமது நலனுக்காக இயற்றிய சட்டங்கள் நிச்சயம் ரத்து செய்வோம். இலங்கை மின்சார சபை தனியார் மயமாக்கப்படாது. அதேவேளை மின்சார சங்கத்தினர் முன்வைத்துள்ள கோரிக்கையில் நிச்சயமற்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்தார். கடந்த கால ஆட்சியாளர்கள் தமது நலனுக்காக இயற்றிய சட்டங்களை நிச்சயம் ரத்து செய்வோம். மக்களுக்கு பயனுள்ளதாக சட்டங்களை இயற்றுவோம் என தெரிவித்தார். ஜனாதிபதி அமெரிக்கா பயணமானார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திங்கட்கிழமை இரவு நாட்டிலிருந்து புறப்பட்டார். இன்று 24ஆம் தேதி புதன்கிழமை அந்நாட்டு நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் உரையாற்ற உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகளின் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் இணைந்து கொண்டார். பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை வெளிப்படுத்துவது மேலதிக விசாரணைக்கு தடையாக அமையும் என அமைச்சர் நலிந்த திசாநாயக தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளிப்படுத்துமாறு பொதுமக்கள் தரப்பில் இருந்து அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் சந்தேக நபர்களிடம் நடத்தப்படும் விசாரணைகளின் போது தெரியவரும் அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவது மேலதிக விசாரணைகளுக்கு தடையாக அமையும் என அரசாங்கம் இன்று தெரிவித்துள்ளது. வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பின் அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் படிப்படியாக வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.